இரண்டாவது முறையாக இணையமைச்சர் பொறுப்பேற்ற பின் சென்னை வந்த எல் முருகனுக்கு பாஜக அலுவலகத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பேட்டியளித்த எல் முருகன் பிரதமரிடம் சரியான நேரத்தில் தமிழக பிரச்சனையை எடுத்துச் சொல்லி தீர்வு பெறப்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டினுடைய உரிமையை நாம் எந்த நேரத்திலுமே நாம காம்ப்ரமைஸ் பண்ண போறதில்லை. நம்முடைய மாநில தலைவர் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறோம். நாம் தமிழ்நாட்டிற்கு தேவையான தமிழ்நாட்டினுடைய உரிமையை நாம் அங்க சரியான நேரத்தில் சொல்லி நம்ம கேள்விகளுக்கு பதிலளித்த அண்ணாமலை மக்களவைத் தேர்தலில் திமுகவுக்கு கிடைத்துள்ள வெற்றி நிரந்தரமானது அல்ல என்றார். விக்கிரவாண்டி தொகுதியில் கூட்டணி கட்சி போட்டியிட்டாலும் பாஜக சார்பில் பணிக்குழு அமைத்து தேர்தல் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். அந்த பக்கம் 39 எம்பிக்கள் இருந்தாலும் கூட தமிழக மக்களுடைய ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி அதற்கு ஆக்கப்பூர்வமான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதராக அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தொடர்ந்து இருக்க போறாங்க. நெல்லை மாவட்டத்தில் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தின் 99 ஆண்டு குத்தகை காலம் முடிவடைவதால் கட்டாய ஓய்வு கொடுக்கப்பட்ட தொழிலாளர்கள் கண்ணீருடன் அப்பகுதியை விட்டு வெளியேறி வருகின்றனர். 5 தலைமுறையாக பணியாற்றிய தேயிலை தோட்டத்தை விட்டு பிரியும் வருத்தமான தருணத்தை பெண்கள் பாட்டு பாடி விவரித்தனர். பழகி தெரிந்த தோழர்களே பிரிந்து செல்கின்றோம், வரவில்லாமல் செலவு செய்து மகிழ்ந்து வந்தோமே, நாம் வாழ்ந்து வந்தோமே. திருவாரூர் மாவட்ட மணலி ஊராட்சி மன்ற தலைவியின் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மொத்தமுள்ள 9 வார்டு உறுப்பினர்களில் 7 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதம் வழங்கினர். ஊராட்சியில் நடைபெறும் பணிகளை பஞ்சாயத்து தலைவி சுமித்ரா ரவி முறைப்படி தெரிவிப்பதில்லை என கூறி அவர்கள் திருத்துறைப்பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கடிதம் அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் பகுதியில் பேருந்து ஓட்டுநர் செல்வம் என்பவரை காணவில்லை என அவரது மருமகள் சசிகா கடந்த 3ஆம் தேதி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் சொத்து தகராறில் கூலிப்படையை வைத்து மகனும் மருமகனும் செல்வத்தை கொலை செய்து புதைத்தது தெரிய வந்தது. திருச்செங்கோடு அருகே திம்மராவுத்தன்பட்டி ஏரி அருகே தனியாருக்கு சொந்தமான இடத்தில் புதைக்கப்பட்டிருந்த செல்வத்தின் சடலத்தை தோண்டி எடுத்து போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக செல்வத்தின் மகன், மருமகன் மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் வீட்டு உபயோகத்திற்கான மின் கட்டணம் 16ஆம் தேதி முதல் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் 100 யூனிட்டுக்கு 1 யூனிட் ₹2.25 காசிலிருந்து ₹2.70 உயர்த்தப்படுகிறது. 101 முதல் 200 யூனிட்டுக்கு மின் கட்டணம் ₹3.25 காசிலிருந்து ₹4 201 முதல் 300 யூனிட் வரையிலான கட்டணம் ₹5.40 யூனிட்டுக்கு ₹6 அதிகரிக்கப்படுகிறது. நாய்களின் உளவியல் மற்றும் நடத்தைகள் குறித்து விரிவான ஆய்வுகள் மேற்கொண்ட பிறகே அவை ஆக்ரோஷமானவையா இல்லையா என்பது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனித உயிருக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஆக்ரோஷமான வெளிநாட்டு நாய்களை இறக்குமதி செய்ய மத்திய அரசு தடை விதித்த உத்தரவை எதிர்த்து இந்திய கென்னல் கிளப் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் பட்டப்பகலில் தனியார் நிதி நிறுவன ஊழியர்களை கத்தி முனையில் மிரட்டி 12 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துவிட்டு 3 மோட்டார் சைக்கிள்களில் தப்பிய 6 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். அயோத்தியா பட்டினத்தில் உள்ள வங்கி ஒன்றில் பணம் செலுத்துவதற்காக அம்மாப்பேட்டையில் உள்ள நிதி நிறுவன கிளையைச் சேர்ந்த ஊழியர்கள் 2 பேர் பணத்துடன் மோட்டார் சைக்கிளில் சென்றதாகவும் அவர்களை உடையாப்பட்டி பகுதியில் வழிமறித்த 6 பேர் கொள்ளையடித்துவிட்டு தப்பியதாகவும் கூறப்படுகிறது. மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததை அடுத்து நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு புறப்பட்டனர். இதனையொட்டி அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 1000த்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகளுக்கு மாலை அணிவித்து சூடம் ஏற்றி இஷ்ட தெய்வங்களையும் கடல் மாதாவையும் வேண்டி அவர்கள் பூஜை செய்தனர். கடுவையாற்றின் வழியாக ஏராளமான விசைப்படகுகளில் மீனவர்கள் அணிவகுத்து கடலுக்கு சென்றனர். நீண்ட நாள் கழித்து மீன்பிடிக்க செல்வதால் அதிகளவில் மீன்கள் கிடைக்கும் என்பது மீனவர்களின் எதிர்பார்ப்பு. கோயம்புத்தூர் மாவட்டம் பூண்டி பிள்ளியங்கிரி மலைக்கோவில் அடிவாரத்தில் உள்ள அன்னதான பொருட்கள் அறைக்குள் புகுந்த ஒற்றை யானையை வனத்துறையினர் பெரும் முயற்சி எடுத்து காட்டுக்குள் அனுப்பினர்.
அறைக்குள் மூட்டையில் வைக்கப்பட்டிருந்த அரிசி பருப்புகளை சாப்பிட்ட யானையை வெளியே கொண்டு வர வாழைப்பழங்களை வெளியே வைத்தனர். பின்னர் டார்ச் லைட் வெளிச்சத்தில் வாழைப்பழங்களை பார்த்ததும் வெளியே வந்த யானை பின்னர் காட்டுக்குள் சென்றது. பக்ரீத் பண்டிகை 17ஆம் தேதி திங்களன்று கொண்டாடப்பட உள்ளதை ஒட்டி நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூருக்கு விற்பனைக்காக 3000த்திற்கும் மேற்பட்ட செம்பரி ஆடுகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. ஏழை எளியோருக்கு இஸ்லாமியர்கள் குர்பானை வழங்குவதற்காக ஆடுகளை வாங்குவார்கள் என்பதால் புதுக்கோட்டை, அறந்தாங்கி, பேராவூரணி, அரியலூர் உள்ளிட்ட ஊர்களில் இருந்து ஆடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன. ஒரு ஆட்டின் விலை 12,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றன. கோவை முட்டத்து வயலில் ஈஷா நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மின் தகன மேடையை ஆய்வு செய்ய சென்ற முற்போக்கு அமைப்புகளின் உண்மை கண்டறியும் குழுவினரை ஈஷா ஆதரவாளர்கள் தடுத்தனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாத மோதல் ஏற்பட்டது. கைகலப்பில் ஈடுபட்ட இருதரப்பினரையும் போலீசார் தடுத்து அனுப்பி வைத்தனர். கோவை முட்டத்து வயலில் சட்டத்திற்கு புறம்பாக மின்தகன மேடை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறி முற்போக்கு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இதையடுத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதன் பேரில் உண்மை கண்டறியும் குழுவினர் அங்கு ஆய்வுக்காக சென்றனர். மீன்பிடி தடைக்காலம் முடிந்து காரைக்கால் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட விசைப்படகு ஒன்று முகத்வாரம் அருகே பாறை மீது மோதி கடல் நீர் புகுந்ததால் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கத் தொடங்கியது. கரையில் இருந்த மீனவர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்கள் 5 படகுகளில் சென்று ஓட்டை விழுந்த படகை கயிறு கட்டி இழுத்து வந்தனர். முகத்வாரத்தை முறையாக தூர்வாரி ஆழப்படுத்துமாறு மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள தாசம்பட்டியில் அரசு பள்ளி மாணவர் முகம் சிதைந்த நிலையில் சடலமாக கிடந்த விவகாரத்தில் கல்லால் தாக்கி கொன்றதாக தந்தையை போலீசார் கைது செய்தனர். திப்பட்டியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் பெருமாளின் மகன் யாதவன் கொல்லப்பட்டது தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. பெருமாளிடம் நடத்தப்பட்ட கிடுக்கிப்பிடி விசாரணையில் கொலையை ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். குடும்ப பிரச்சனையில் கோபித்துக் கொண்டு உறவினர் வீட்டுக்கு சென்ற தாயை பார்க்க சென்ற மகனை ஆத்திரத்தில் தந்தையே கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 45,000 லிட்டர் எரிசாராயம் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி ரெட்டை வாய்க்கால் பகுதியில் எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிடுவதற்காக ஒதுங்கிய போது அதிக பாரம் காரணமாக சாலை ஓரம் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். லாரியில் இருந்த ஸ்பிரிட் எளிதில் தீப்பற்றக்கூடியது என்பதால் அசம்பாவிதத்தை தடுக்க போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 6 டன் சந்தன கட்டைகளை தமிழக வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். வில்லியனூர் அருகே உளவாயக்கால் கிராமத்தில் உள்ள வாசனை திரவியம் தயாரிக்கும் நிறுவனத்தில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட போது 156 பைகளில் சந்தன கட்டைகள், 53 பைகளில் சந்தன துகள்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அந்த நிறுவனத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் குறித்து விசாரித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காரைக்குடி அருகே சாக்கோட்டை சாக்கை உயவந்தம்மன் கோயில் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை படம் பிடித்து இழுத்தனர். காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் சிலர் தேரை பின்தொடர்ந்து பறவை காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முக்கிய வீதிகள் வழியாக பலம் வந்த தேர் மாலை 6 மணி அளவில் நிலையை வந்தடைந்தது. இன்று முதல் நாளை வரை 2 நாட்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் கடலோர பகுதிகள் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த நாட்களில் பலத்த காற்று வீசுவதுடன் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும். மீனவர்களுக்கும் கடலோரம் வசிக்கும் மக்களுக்கும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் வலியுறுத்தியுள்ளது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை எதிரே உள்ள கழிவுநீர் வாய்க்காலில்
மனித உடல் கிடப்பதாக வந்த தகவலின் பேரில் தீயணைப்பு வீரர்கள் 8 அடி ஆழமுள்ள கழிவுநீர் வாய்க்காலில் இறங்கி அந்த உடலை தூக்கினர். அப்போது அவர் உயிருடன் இருப்பது தெரிய வந்தது. விசாரணையில் மதுரை இளம்பன்னூரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பாக்கியராஜ் மது போதையில் கழிவுநீர் வாய்க்காலில் விழுந்த நிலையில் உறங்கிவிட்டதாகவும் அவருக்கு அறிவுரை கூறி அனுப்பியதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.